ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி வடகறி சேர்த்துன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டு, சோம்பு கொஞ்சோண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா இதை நான் தனியாக மாற்றிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். கல் நல்லா தோசைக்கல்லை சூடு ஏற்றிட்டு எண்ணெய் லைட்டாக தேய்ச்சிட்டு அதில் நம்ம ஒரு அடை மாதிரி தட்டிக்கலாம். நல்லா கையை வச்சு தட்டி விட்டுக்கலாம், ரொம்ப மெலிசா வேகிற அளவுக்கு. சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் தோசைக்கல்ல போட்டு வேக தண்ணி வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா இட்லி குண்டாவில் போட்டு கூட வேக வச்சுக்கலாம். கிரேவிக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துச்சு, ஒரு சைடு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டு சைடும் நல்லா வெந்துச்சு, ஒரு தட்டுக்கு எடுத்துக்கலாம். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். சோம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். புதினாவும் நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். புதினா ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை போடணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டில் இருக்க பச்சை வாசனை நல்லா போகட்டும். இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரைச்சி மிக்ஸி ஜாரில் அழித்து தண்ணி கொஞ்சம் இதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் வேக வச்ச பருப்பை நல்லா தூள் பண்ணிக்கலாம். நீங்கள் கையாலேயும் தூள் பண்ணிக்கலாம், இல்லை பாக்ஸாக கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா தூள் பண்ண பிறகு கொதிக்கிற கிரேவியில் வந்து இதை சேர்த்துக்கலாம். கிரேவி நல்லாவே கொதிக்குது. இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இதை. நான் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு. இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் நிறுத்தி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.